இந்த கஸ்டமர் கேக் கொடுத்துட்டு பயங்கர கஸ்டமைசேஷன் வேறு கேட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர் யாருன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரெட் வெல்வெட் கேக் தான் செஞ்சுருந்தோம். ஆஸ் யூஷுவல் எல்லாம் கேக் செஞ்சுட்டு கலர் போட்டோம். ரெட் வெல்வெட்டுக்கு அண்ட் க்ரீமுக்கு தான் சீஸ் க்ரீம் ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒவ்வொரு பண்ணும்போதும் பயங்கர ட்ராபேக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஆர்ட் ஷேப் இல்லை. ஸோ அதுக்காக ரவுண்ட் ஷேப்பாக ஆர்ட் ஷேப்பாக மாற்றணும். அது ஒரு ட்ராபேக்கு. அண்ட் நடுவில் சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சோம், அதையும் மரம் திறந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நடுவில் வச்சு மேட்ச் பண்ணோம். கஸ்டமர் யாருன்னு சொன்னால எங்கள் அம்மா அப்பா தான். 39வது ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. பல ட்ராபேக் அப்புறம் தாங்க இந்த அவுட்புட் வந்துச்சு. என்னென்னா ஃபுல்லாக ஓவனை வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஓவன் உடஞ்சி போச்சு. ஸோ அடுப்பில் பண்ணேன் கேக்கை. அண்ட் ஓவல் ஷேப்டின்னு தான் என்கிட்ட இருந்துச்சு. அண்ட் ஹார்ட் ஷேப்டின்னு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, காணாம போயிடுச்சு. ஸோ அதனால் ஓவல் ஷேப்டின்னு ஹார்ட் ஷேப்பாக மாற்றிருக்கோம். அண்ட் பீட்டர் வச்சுருந்தேன், அது வாட்டர் அதுக்குள்ளே போய் ஃபயர் ஆகிடுச்சு சுத்தமாக இல்லாமல். அதனால் மிக்சியில் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையாக. எவ்வளோ தடவை வந்தாலும் இப்படி தாங்க வித்தியாசமாக யோசித்து பல பிரச்சனைகளை இப்படி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடணும். இப்படி நீங்களும் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.